வெல்கம் பேக் டு ஹலோ ஹர்னி சேனல். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வயல். இதில் நிறையா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ வயலை உழுகுறாங்க, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். திரும்ப வயல் தயாராகிக்கிட்டு இருக்கு நாற்று நடுறதுக்கெல்லாம். இப்போ அது பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கோம். பின்னுக்கு அழகாக கொக்கெல்லாம் போச்சு. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே கொஞ்சம் விளங்கும். இங்கே பார்த்தீங்களா, பின்னுக்கு ஃபுல்லாக கொக்கு போகுது. அப்படியே பின்னுக்கு பறக்குது. டிராக்டர் பின்னுக்கே போகுது. இது ஒரு மரத்துக்கு அடியில் இருந்து நாங்கள் எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா நிறையா கொக்கு பறக்குது, டிராக்டர் போகுது. அழகாக இருக்குது பார்க்க. இந்த மரத்துக்கடியிலையும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக சேராக இருக்குது வயல் உழுதுனால. இன்னைக்கு டிராக்டரும் போகுது. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா கொஞ்சம் தான் விளங்கும், பெருசாக விளங்காது. இதுதான் இருக்குது ஃபுல்லாக வயல். இப்போ ஒரு பக்கம் உழுது முடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது மொத்தமாக 2-3 நாள் உழுதாங்க. கொக்கு எவ்வளோ அழகாக பறக்குது பார்த்தீங்களா. பின்னுக்கு தென்னை மரம்லாம் நிறையா இருக்குது. இப்போ கொஞ்சம் தான் உழ இருக்குது. இப்போ நாங்கள் போனது காலையில் மாதிரி. அன்றைக்கி வயல் ஃபுல்லாக உழுது முடிச்சிட்டாங்க. கொக்கெல்லாம் பின்னிக்கே போகுது. மேலே வானமும் அழகாக இருக்குது, அந்த ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ வயல் உழுதுனால மண் கலரில் இருக்குது. திருப்பி நாட்டினோன்னா நல்லா பச்சை பசேல்னு அழகாக வந்துடும். இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்திருக்கோம். இப்போ கிட்ட போயிட்டு எடுக்கிறோம். சேராக இருக்குது. இதில் ஒரு முக்கால்வாசி உழுதுட்டாங்க, இன்னும் கால்வாசி இருக்குது அப்படியே. கொக்கெல்லாம் பின்னுக்கே போகுது, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நான் நின்றுக்கிட்டு இருக்க இடத்துலேருந்து பார்த்தா எங்களோட வீட்டு சைடு விளங்கும் கொஞ்சம். அப்படின்னா எங்களோட வீடு விளங்காது, ரோட் கொஞ்சம் விளங்கும். போக இயலாது. அப்படின்னா ஒரு காணி இருக்குது, அது தாண்டி ரோடு, அது தாண்டி எங்கள் வீடு. இதுதான் மருத நிலம்னு சொல்லுவாங்க போல். பார்க்கவே அழகாக இருக்குது. வயல் சார்ந்த இடமும் இருக்குது. ஃபுல்லாக பாதி பச்சை பசேல்னு இருக்குது, பாதி மண் கலரில் இருக்குது. பாதி உழுதுட்டாங்க, இன்னும் பாதி உள்ள இருக்குது. அதனால அப்படி இருக்குது. ஃபுல்லாக சேரு. இது பார்த்திங்கன்னா மரத்துக்கு அடியில் தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ இதை விட கொஞ்சம் கிட்ட போய் எடுத்தோம். காட்டின கிளிப்ஸ் கிட்ட போய் எடுத்தது. ஃபுல்லாக சேராக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக உழுதுட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஓடை மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அவ்வளோ தண்ணியாக இருக்குது. இப்போ வெயில் காலங்கிறதுனால எல்லாம் வத்திருச்சு. எந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.